வணக்கம். நமக்கு இன்கணிய ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ இருக்கும் இல்லாதவங்க கடந்த போயிடலாம். நாகதோஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாகதோஷம் அப்படின்னா சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, முதல்ல நான் சொல்றேன். ஒரு ராசியில 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல வந்து ராகு, சனி, செவ்வாய் இருக்கும்போது தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ராகு இருக்கும்போது வந்து நாகதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, இப்போ இந்த கேள்விக்கு உள்ள ஒரு மேட்டர் இருக்கு. அது என்னதுனாங்க, எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு இன்டைரக்டா கேட்க வரீங்க. ஓகேவா, இதுக்கு நான் பதில் சொல்றேன். திருமணத்துக்கு சார்ந்த கிரகங்கள் யாரு? சுக்கிரன். கலத்தரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். அந்த கலத்தரத்தின் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு காரகமான குரு. இவங்க 2 பேரும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்க? ஒரு ராகுவும் சுக்கிரனும் இல்ல ராகுவோ குருவும் ஒரே கட்டத்துல இருக்காங்கன்னா ஒரு ராசிக்குள்ள 30 டிகிரி இருக்கு. அந்த 30 டிகிரியில 20 டிகிரி 2 கிரகமும் தள்ளியே இருக்கு அப்படின்னாக்கா நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. 2 கிரகமும் தன்னுடைய இயல்பை கொடுக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கிறது. அதே வந்து 13 டிகிரி இருக்குனாக்கா ராகு கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்காரு. ராகு கிட்ட கொஞ்சம் குரு அடி வாங்கிட்டு இருக்காரு, இல்ல சுக்கிரன் இருக்காருனாக்கா அடி வாங்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு அளவுக்கு தன்னுடைய இயல்போட இருக்காரு. 8 டிகிரி 6 டிகிரிக்குள்ள ராகுவோட சேர்ந்த எந்த கிரகமும் கிரகணப்படுத்தப்படும். சூரியனே ஒளி இல்லாம வர்றாருல, அந்த மாதிரி தன்னுடைய களத்திர விஷயங்களையோ புத்திர விஷயங்களோ கொடுக்க முடியாது. சுக்கிரனால தன்னோட இயல்பை கொடுக்க முடியாது. சுக்கிரன் அங்க செத்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப அவங்களுக்கு ஆயுசுக்கும் அந்த விஷயம் கிடைக்காது, அதுக்கு ஏங்கி கிடைக்காது, இல்ல அதுல ஆர்வமே இருக்காது அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, 2வது விஷயத்துக்கு வருவோம். இப்ப திருமணம் அப்படின்னு வர்றது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனவருத்தி அப்படின்னு சொல்லலாம் மனிதர்களுக்கு. ஓகேவா, இதனை கொடுக்கறதுக்கு அந்த ஜாதகத்தின் 7ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி குரு, சுக்கிரன் வலிமையாவே இருக்காங்க. ராகு எங்க வேணாலும் இருந்துட்டு போறாரு. ஓகேங்களா, வலிமையாவே இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்க இதை பத்தியான கவலையே பட்டுக்க வேணாம். ஓகே, இதையும் மீறி எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்குங்க, நான் வாழைமரம் வெட்டியே தீருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வாழைமரம்லாம் வெட்டாதீங்க. அதுக்கும் ஒரு பதில் சொல்றேன். புத்து, அந்த புத்துல வந்து நாகம் இருக்கு, இல்ல புத்து வச்சு நாகம்மாள், நாகேஸ்வரி, நாகராணி இந்த மாதிரி நம்ம மலேசியால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புற்று கோயிலுக்கு போயிட்டு அங்க பரிகாரம் தான் இது. ஓகேங்களா, அங்க ஒரு 2 ஹவருக்கு மேல பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு 2 ஹவருக்கு மேல அந்த இடத்துல இருந்துட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சுக்கிரனோ குருவோ பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான். ஓகேங்களா, இல்ல பாதிக்கப்படல இருந்தாலும் நான் போயிட்டு வாங்க. இந்த இடத்துல ராகு இருக்கும் போது லேட்டான கல்யாணத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா, கொஞ்சம் லேட்டா தான் கல்யாணம் பண்ணுங்களேன். வாழ்க்கையில தேவையான விஷயத்த சேர்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. என்ன இப்ப குறைஞ்சு போச்சு? அப்ப லேட்டான திருமணம் அப்படின்னாக்கா ஒரு 30, 32, ஏவரேஜா நம்ம 25, 26, 23 எல்லாம் பண்றாங்க. ஓகேங்களா, அதனால இந்த 90 கிட்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, பாதி பேர் கல்யாணம் ஆகாம தான் இருக்காங்க. அதனால கவலை விடுங்க, நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். வணக்கம்.